सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते वेल्वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதியுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாள் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஜோதிட சம்பந்தமான அற்புத நிகழ்ச்சி. கிரகங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் எவ்வாறு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது, நம்மளுடைய பயிற்சி காலம் நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதா அப்படிங்கிறத நம்ம தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கோம். இது தினப்பயிற்சி. எப்படி சார் தினமும் பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்த்தா, சந்திர பகவானுடைய பயிற்சியை வைத்து நம்ம தினப்பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போது இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மேட்ரிமோனியில் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கா. இந்த பதிவு பார்த்திங்கன்னா இலவசம். நீங்களும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஒருத்தங்க ஹாரஸ்கோப் பார்க்குறதுக்காக வந்தால் அவளுக்கு சரியாக டைம் தெரியல, சரி பரவாயில்ல, தோராயமான நேரம் இது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாடி அஸ்ட்ராலஜி மூலமாக அவர்களுக்கு பார்க்குறோம். நாடி பிரஸ்னம்னு சொல்லுவோம், அது மூலமாக நம்ம பார்க்குறோம். பார்த்து முடிக்க இருக்கும்போது சரியாக எனக்கு ஒரு விதமான யோசனை மனசில் இருந்துருக்கு. கோச்சார ரீதியாகவும் அவங்க சொன்ன அந்த ஜாதக கட்டத்துலேயும் நம்ம சொல்லக்கூடிய பலாபலன்கள் டிஸ்மேட்ச் ஆகுது. அது அதாவது மேட்ச் ஆகலைன்னா ஒரு விதமான ஏதோ தட்டுறது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பிரசன்னம் பாருங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ பிரசன்னம் பார்க்கும்போது இவங்க குலதெய்வ வேண்டுதல், இந்த குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு 0% இருந்திருக்கு. அப்போது அதை அவள் சொல்லும்பொழுது, ஆமாம் சார், நாங்கள் குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி வேண்டிண்டு இதெல்லாம் எங்கள் பங்காளிக்குள்ளே பிரச்சனை நடந்து குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் வச்சுக்கப்படாது. திருப்பி போங்க, திருப்பி பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணுங்கள். உட்காந்து யார் உங்களுடைய பெரியப்பா சித்தப்பானா அப்பா அம்மாவுக்கு சமானம் அப்படின்னு அவர் எடுத்து சொல்ல, அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், அவங்களுக்கு முடியாத காரியங்கள் முடிஞ்சிருக்கு. வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம், அதாவது வேலைனா தொழிலில் நல்ல முன்னேற்றம், ஒரு பெரிய திருப்திகரமான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி பிரசன்னத்தில் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது பஞ்சாங்க குறிப்பு. மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, பாராட்டினா சந்தோஷப்பட்டுப்போம். யாராவது தப்பு சொல்லிட்டோம்னா அப்படியே முகம் மாறிடும். பாராட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே 100% நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அவள் நல்லவா கெட்டவா அதெல்லாம் அப்புறம், பாராட்டினா இல்லையா, பாராட்டியிருக்கா அது ஒரு இது. யாராவது ஏதாவது சொன்னால் அப்படியே எடுத்துடுவோம். நமக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா, வெளுத்ததெல்லாம் பால், நல்லவா இவா, ரொம்ப தங்கமானவா. அதுக்கப்புறம் அதில் ஒரு பட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ ராமா, அதுதான் எத்தனை தடவை சொன்னாலும் நாங்கள் இலகி விடுறேன். மனசு இப்படி இருந்துடுறது, என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருவேல், கொஞ்ச நேரம் யோசிப்பேல், இந்த வாட்டி இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற சில யோசனைகள் மனசில் வரும். பிரயோஜனமாக நாட்களை கழிக்கணும். இந்த பிரயோஜனம் இல்லாத நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்ரி மினிட் இஸ் ப்ரெஷிஷியஸ் டு மீ. இந்த செகண்ட் எனக்கு ஒரு ப்ரெஷிஷியஸாக மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மனசில் இருந்துருப்பேன். லாங்குவேஜ்கள் கற்றுக்கிறது, இனிமேல் சோம்பேறிக்கிட்டலாம் பேசக்கூடாது. நம்ம நல்ல வேகமாக இருக்கிற வாட்டை பழக்கத்தை வச்சுக்கணும். வேகமாக இருக்கிற பேசணும், இதுதான் பேசணும், இது பேசக்கூடாது. இப்படி ரொம்ப அழகாக சில விஷயங்கள்லாம், சில கோட்பாடுகள்லாம் எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் தீரும். தெய்வானுகிரகங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருந்துருக்கு. மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, விரயங்கள் நமக்கு புதுசு கிடையாது. சில விஷயங்கள் விரயம் பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இப்போ தொழில் இருக்குது, தொழில் ஆரம்பிக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய டேபிள் வாங்குவேன், அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் செட்டப் பண்ணுவேன், அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உட்கார வைப்பேன், இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறது, இத்தனை விஷயங்களுக்காக மாதமான இவ்வளோ செலவுகள் இருக்க தானே செய்கிறது. அந்த மாதிரி தொழிலில் எப்படி விரயங்கள் இருக்கோ அந்த விரயத்தை நம்ம
இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். இந்த தொழிலுக்காக நான் ஒரு 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து 50 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயம் இன்றைக்கி விரயமாகும். விரயமாயிடுத்தே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுருப்பேன். பட் உங்களுக்கு அது பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பின்னாட்களில் விரயம் சுப லாபங்களாக மாறக்கூடிய அற்புதமானதாக இருக்கும். யாராவது ஏதாவது ரொம்ப பேசினோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணி, என்ன போய் இப்படி பேசிட்டாலே, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மனதில் சில சங்கடங்கள் அப்பப்போ வந்து போகக்கூடியதாக இருக்கும். கட்சியில் இருந்துட்டுருக்கோம், பொலிட்டிக்கலில் இருந்துட்டுருக்கிறவாளுக்கு, பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எனக்கு அதே பதவி இல்லைன்னா அதுக்கு அடுத்ததாவது பரவாயில்ல, நீங்களே அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்து அப்படி காம்ப்ரமைஸ் ஆகிக்கொள்ளக்கூடிய மனோபாவமாக இருந்துருப்பேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி பேர் வாங்கி காமிக்கணும், சும்மா கிடையாது. இத்தனை வருஷமாக என்னை எத்தனை பேர் கிண்டல் கேலி பண்ணியிருக்கா, அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப 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 தீவிரமாக மனசில் இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், வேலை வாய்ப்பு கூடி வரும், பேங்க் சம்பந்தமான விஷயங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், இதில் ஒரு தடங்கள் வந்திருக்கு, இது திருப்பி ரீவொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, நிறைய முயற்சி இருக்குது. ஒரு சில பாதைகள் நீங்கள் வகுத்து இதை ஓகே, இது சரியில்லை, இது சரி, இது சரியில்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக யோசித்துக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட், உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன், உங்களுக்குன்னு ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக காரியத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தினம். இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்திட்டோம்னா பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். சில லக்கி நம்பர்ஸ் வரும், சில ரொம்ப உங்களை பாராட்டி பேசுவா, சில விஷயத்தில் உங்களை பெருசாக நம்புவா. சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா நம்மளை நம்பி ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம், முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த நிலையை நோக்கி நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கு. ரொம்ப பிடித்தமானவா, ரொம்ப விரும்பிய உணவு, இன்றைக்கி ரொம்ப விரும்பிய ஒரு தொலைக்காட்சி, அப்படியே உட்காந்து நமக்கு பிடிச்ச படம் இல்லையே இன்றைக்கி, இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்ஸ்அப்பில், அதே மாதிரி ஃபோனில், அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதற்குண்டான இன்னும் பேர் புகழ் வாங்கினாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான நாள் இன்றைய தினம். முக்கிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை கொடுக்கும். ஒருத்தர் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு டவுட் இருந்தது, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கவலை வேண்டாம், வெற்றி நிச்சயம். கடகராசி நண்பர்களுக்கு முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. யாரையும் நம்பினா இல்லை சார், நான் என்னை நம்பி தான் இருக்கேன். ஏன்னா நம்பி கடைசியில் என்னை கொண்டு போய் என்ன நிலைமைக்கு நிறுத்தியிருக்கா தெரியுமா? நல்லா பேசுவா, நம்பிவிடுவேன். பாராட்டி பேசுவா, நம்பிடுவேன். எங்கள் வீட்டில் அப்போவே சொல்லுவா, கேட்கலையே கேட்டிருந்தா தான் நான் நன்னா இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி அதை சில நேரம் புலம்புவேன். அது வெளியில் சில நேரம் சரி நம்ம டவுன் பண்ணிக்கப்படாது, பார்ப்போம், இன்னும் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்துருக்கும். இன்றைக்கி முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மில்லு, ரைஸ் மில்லு, வைண்டிங் மில்லு, துணி சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள். எனக்கு இந்த தொழில் தெரியாது, பட் நான் இதில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது 100 தடவை யோசித்து அதுக்கப்புறம் அதில் முதலீடு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். போட்டிக்காக தயவு செய்து எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. ஜெயிச்சுடுவேன், ஆனால் திரும்பி பார்த்தா லாபம் இருக்காது. அதனால் கவனம் என்பது தேவை. கடகராசி நண்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தில் அதனுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு, இதில் என்ன மாற்றம் வருதுங்கிற நுண்ணியமாக யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். இந்த ஸ்வீட் கடை வச்சுன்னு இருக்கிறவங்க,
கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், நகை கடை வச்சுட்டு இருக்கோம், கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கடை வச்சுட்டு இருக்கோம், மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கோம், இல்லை சார் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் ஃபுட்டு சம்மந்தமான எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காரியம் அனுகூல்யம், காரிய வெற்றி உண்டு இன்றைய தினத்தில். கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும். ஒரு சில பிளான் இருக்கும் பாருங்கள், இந்த பிளான் நம்ம மைண்டில் போட்டாச்சு, இனிமேல் இதில் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு செயல்படக்கூடியதா. ஆனால் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா, இது சிம்மத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி, கொஞ்சம் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக விட்டுறப்படாது, எல்லாரும் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுறப்படாது. 1க்கு 100 முறை யோசிச்சுக்கணும், பிரயாணத்தை யோசிச்சுக்கணும், வேகத்தை கம்மி பண்ணிக்கணும், வழுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சூடான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், சுடுதண்ணி அதே மாதிரி சூடாக காய்ச்ச விஷயத்தில் கவனம் என்பது தேவை. பெரிய ஆட்கள்கிட்ட அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப டக்குன்னு கோவப்பட்டு பேசப்படாது. அவங்க சொல்லக்கூடியது அனுபவத்தின் மூலமாக சொல்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு பேசிடுவோம், அவங்க மனசில் போய் அது நின்றும். அதில் கவனம் என்பது தேவை. கன்னி ராசி நேயர்களுக்கு. துளாராசி அன்பர்களே, நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சிகள் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமாக, கொரியர் சம்பந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவா தண்ணீர் சம்பந்தமாக, ஜூஸ் சம்பந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். புதிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருப்பேன், கண்டிப்பாக அது வெற்றி பெறும். ஒரு சில முயற்சிகள் சில பேர்னால தடங்கள் வர்றது நமக்கு தெரிய வருது. இனிமேல் நம்ம அப்படி இருக்கப்படாது, அவட்ட கேட்டு பண்ணப்படாது. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத யோசித்து செயல்படணும். ஆல்டர்னேட்டிவ் வச்சு நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். கண்டிப்பாக அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி நேயர்களே, பேங்கிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கொரியர் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். திருமண எதிர்பார்ப்பு கைகூடி வரும். நிறைய காரியங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பேன். குழந்தைகள் படிப்பு ரீதியான விஷயங்கள்லாம் வெற்றி பெறும். எங்கே சார் படிக்கிறேன், அச்சோ செல்ஃபோனை வச்சுட்டு பார்க்குறேன் கையிலேருந்து பிடுங்கினோம் வச்சுக்கோங்க, முடிஞ்சது. பேட்ரி தனியாக, ஃபோன் தனியாக, நான் தனியாக இருப்பேன். பாப்பா முந்தியெல்லாம் நம்ம அம்மா அப்பா சொன்னதை கேட்டுன்னு இருப்பேன், இப்போ அவங்க சொன்னதை நம்ம கேட்கணும் சார். ரொம்ப கொடுமை அப்படின்னு சில நேரங்கள் வருத்தப்படக்கூடிய அம்மா அப்பாவுக்கு, பரவாயில்ல குழந்தை நன்னா படிக்கிறான் சார், நன்னா படிக்கிறான் அப்படிங்கிற சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. துளாராசி நேயர்களே. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா நீங்கள் ஒன்று நினைப்பேன், அந்த காரியம் கரெக்டாக நடக்கும். ஐயோ இறைவன் பாரேன் எப்படியெல்லாம் காமிச்சிட்டார், ஆனால் இது இப்போ பேசப்படாது. காலம் நேரம் சூழ்நிலை வரும்பத்தில் அப்போ பேசணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து வைப்பேன். நிறைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சில நேரங்களில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவனிச்சுப்பேன். பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில இட சம்பந்தமான விவகாரங்களை பார்த்து பேசி தீர்க்கக்கூடிய நாள். சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா உடம்பு உபாதை, முடியலேனாலும் பரவாயில்ல இந்த வேலையை செஞ்சுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கோபம் வரும், அடக்கி கொள்வீங்க. மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இடம் சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கான்ட்ராக்ட் பேஸ் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அக்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்காங்க, மருந்து சம்மந்தமாக, கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கெமிஸ்ட் சம்மந்தமாக ஒர்க் பண்ணினா அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளுங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்கள், நல்ல முயற்சிக்கு எப்பவுமே நல்ல பலன்கள் இருக்குது. இறைவன் எனக்கு துணை நிற்பேன், நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள்லாம் ஜெயிச்சு வந்துடுவேன், பெரியவங்க பாராட்டுவோம், பணத்தில் நிறைய காரியங்களை சக்ஸஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒருவேளை இல்லை சார் விட்டுட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா முயற்சிகளுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. உங்களுடைய முழு சக்தியும் இன்றைய நாளில் பயன்படுத்தினா உங்களுக்கு சாதகமான நிலைகள் கூடி வரக்கூடியதாக தெய்வ அனுகிரகத்தோட தனிப்பட்ட ஜாதகத்தில்
ஏதேனும் தோஷங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். பிடித்தவாளை சந்திப்பேர், கொஞ்சம் கோச்சு பேர், கொஞ்சம் சண்டை போடுவேர். சண்டையே பெரிய நட்புக்கு உண்டாகி கொடுக்கும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்காக ஏதேனும் பொருட்கள் வாங்கி அப்படி சர்ப்ரைஸாக காமிப்பேன். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வாங்கிப்பா. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். மகர ராசி நண்பர்கள், சார் நான் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறேனோ அத்தனை பேரும் என் வரல கடிக்கிறா சார், விஷத்தை ஏற்றுறா சார், உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரை நம்புறது யாரை நம்பப்படாதுன்னே தெரியல சார் இந்த உலகத்தில், முடியல அப்படின்னு சில நேரம் பெருமூச்சு விட்டு யோசிப்பேன். இறைவன் ஒவ்வொரு பாடத்தையும் எதுக்கு எடுக்கிறாருன்னா அவரை நோக்கிய ஒரு பிரயாணத்தில் தான் இதெல்லாம். யாரையும் நம்பாத, எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரணும். அதனால தான் இந்த விஷயத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறார். மகர ராசி நேயர்களுக்கு அனுபவமே மிகப்பெரிய சிறந்த பாடம். படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. லெக்சராக இருந்துட்டோ, ப்ரொஃபஸராக இருந்துட்டோ, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்க, சங்கீதம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் மகர ராசி நேயர்களே. கும்ப ராசி அன்பர்களே, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு பாசிட்டிவாக நடக்குது சார். வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விரயங்கள் இருக்குது, ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஒரு சில பேச்சுவார்த்தைகள் சிலது சக்ஸஸ் ஆகும், சில தோல்வியாகும். ரெண்டு நல்லது தான், எல்லாமே கடவுள் கொடுத்த வாய்ப்பு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனித்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, சர்ஜனாக இருந்துருக்கோம், நர்சிங் லைனில் இருந்துருக்க, ஃபிசியோதெரபிஸ்டாக, டென்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆர்த்தோ சம்பந்தமான ஒர்க் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். டிவி ப்ரோக்ராமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் ஒரு கோஆர்டினேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, விஐபிக்கு பிஏவாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். இந்த காரியம் இவாளோட சேர்ந்து பண்ணணும், பிரயாணிக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு பிரயாணத்தை தொடங்கியிருப்பீங்க, அது வெற்றியை தரும். மீன ராசி நேயர்களே, இறைவன் எனக்கு நல்ல வழிவகுத்து கொடுத்தா போதும். ஆனால் நான் எதிர்பார்க்காம இப்படி செலவாது, இப்படி என்னால் ஒரு ஸ்கெட்யூலே போட முடியல. பாப்பா நான் ஒன்று சொன்னால் இவா ஒன்று சொல்கிறேன், இவா ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நான் பாட்டுக்கு ஒரு வழியில் போயிட்டு இருந்தால் இவா குறுக்க வரா. சே, என்னடா இது இப்படி இருக்கே அப்படிங்கிற சில நேரம் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனையோ பார்த்தாச்சு, இனிமேல் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய நாள். பெருசாக பயந்துன்ற காரியம்லாம் ஒன்றும் நடக்காது. பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாம். சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டாய்ஸ் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் மாற்றம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பெற்ற தாய் தந்தையரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு துணை நிற்பார்கள். முக்கியமான மீட்டிங் கை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளுங்க மீனராசி நேயர்களே. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நமக்கு எப்பவுமே ஒரு தெய்வ நம்பிக்கையில் ஒரு பெரிய பலம் நமக்கு இருந்துகிட்டு. இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, வீட்டில் திருஷ்டி இருக்கப்படாது சார், வீட்டில் இந்த கெட்ட விஷயங்கள் இருக்கப்படாது சார், சுவாமியினுடைய அனுகிரகம் எப்போவுமே எனக்கு இருக்கணும் சார் அப்படின்னு எதிர்பார்க்குறவாளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு 2 பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கும். கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா, அதுவும் குறிப்பாக அம்பாள் கோயில் இருந்ததுன்னா, மூலஸ்தானம் அம்பாளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது நல்லா திருப்பி கேட்டுக்கோங்க, மூலஸ்தானம் அம்பாளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடு நீங்கள் அங்கே கோயிலில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு கோயிலில், ஆனால் துர்காம்பாள் இருக்காங்க, துர்காம்பாள் கையில் திரிசூலம் இருக்குன்னா இந்த வழிபாடை நீங்கள் பண்ணிக்கலாம். நம்பர் 1, கோயிலில் அந்த திரிசூலம் இருக்கும். அந்த திரிசூலத்தில் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய்க்கோங்க. 6 எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய்க்கோங்க. 6 எலுமிச்சம்பழத்தை ஃபஸ்ட்டு அந்த திரிசூலத்தில் குத்தி 3 அணம் குத்தணும். திரிசூலம் உங்களுக்கு தெரியும், 3 அணம் இருக்கும். 3 அணத்தை குத்திக்கணும். குத்திட்டு நல்லா வழிபாடு பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் நிறையா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த திரிசூலத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எடுத்துடுறங்க. எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 3 அணத்தை அங்கே குத்திட்டு, அந்த குத்தின எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வீட்டு வாசலில் ஒன்று கட்டுங்க. அதுமாரி வீட்டில் சுவாமி ரூமில் ஒன்று வைங்க. உங்கள் பையில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதை ரெகுலராக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்குள்ள அம்பாள் வந்து கூடவே இருந்துட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்திர பூஜையில் ஒரு வகையான வழிபாட்டு முறைகள் இது. இந்த வழிபாட்டு முறைகள் ஏன்னா ஜம்பு வீர பலம்னு சொல்லுவா, ராஜக்கணின்னு சொல்கிறது உண்டு. இதுக்கு அதி உன்னதமான சக்தி வந்து இருந்துட்டு இருக்கும். நம்மளுக்குள்ள குழப்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், திருஷ்டி இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம தெளிவில்லாத ஒரு சில காரியங்கள்லேருந்து பெரிய மாற்றங்கள் இருக்கும். நான் சொன்ன வழிபாடு இது வரைக்கும் எந்த இதுலேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு, ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டாக நான் முடிச்சுட்டு இருக்கேன். அதாவது பொறுத்திருந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அஸ்ட்ராலஜிங்கிறது அப்படியே நான் வந்து அப்படியே மன கடகடன்னு சொல்கிற விஷயங்கள் கிடையாது. அதற்குண்டான சிந்தனைகள் வரணும். ஏன்னா தெய்வீக காரியங்கள் இந்த விஷயத்தில் நம்ம சொன்னால் அவளுக்கு அது பலன்களை கொடுக்கணும். அப்படி இருந்து தான் ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.